இந்த பண்ணை 315 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளமான பகுதி. மகாராஷ்டிர விவசாய பண்ணையில் இருந்து வாங்கி வரப்பட்ட அல்போன்சா, பங்கனப்பள்ளி போன்ற உயர் ரக மாமரங்களை கொண்ட 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாந்தோப்பில் தற்பொழுது மா அமோகமாக விளைந்து வருகிறது. சப்போட்டா தோப்பும் 20 ஏக்கரில் அமைந்துள்ளது. முந்திரி தோப்பு 15 ஏக்கரில் உள்ளது. நெல்லி மரங்கள் கொண்ட தோப்பு 20 ஏக்கரில் உருவாக்கப்பட்டு நல்ல விளைச்சல் நடைபெறுகிறது. 3000 தென்னை மரங்கள் தற்பொழுது விளைச்சலில் உள்ளன. மேலும் 60 ஏக்கரில் தென்னை நடவு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் அருகில் உள்ள காலி இடங்களிலும் தென்னை நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு அண்மையில் அனுமதித்துள்ள நீராபானத்தை தயாரிப்பதற்கு ஏற்ற வசதியும் இந்த பண்ணையில் உள்ளது. ஒரு தென்னை மரத்தில் இருந்து மாதத்திற்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள நீராவை இறக்க முடியும். அமராவதி அணை, குதிரையாறு அணை, திருமூர்த்தி அணை ஆகியவை இந்த நிலப்பகுதியை சுற்றி அமைந்துள்ள இயற்கை வளங்களாகும். இதனால் ஆடைக்கும் கோடைக்கும் இங்கு தண்ணீருக்கும் பஞ்சம் இருக்காது. ராஜ் ஈகோ பண்ணையில் 3 வற்றாத ராட்சத கிணறுகள் உள்ளன. இந்த கிணறுகள் ஒவ்வொன்றிலும் 15 குதிரை திறன் கொண்ட மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மின் மோட்டார்கள் அனைத்தும் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் உள்ளவையாகும். 2.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 2 மழைநீர் சேகரிக்கும் கான்கிரீட் அணைகள் அரசு மானியத்தை பெற்று செயற்கையாக உருவாக்கப்பட்டு நிலத்தடி நீர்வளம் குன்றாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இயற்கையாக மழைநீரை சேகரிக்க 2.5 ஏக்கர் பரப்பளவில் குளம் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைப்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 15 அடி ஆழம் வரை மண் வளம் கொண்ட பூமி இது என்பதால் தோட்டப்பயிர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான மரங்களையும் வளர்க்க முடியும். இயற்கையான சூழலில் ஆடு வளர்ப்புக்கு ஏற்ற வசதியும் செய்யப்பட்டுள்ளது. 20,000 சதுரடியில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு ஆடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அங்கு சூரிய சக்தியில் இயங்கும் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆடு வளர்ப்பு கூடாரம் சென்னையை அடுத்த மாதவரம் ஆடு வளர்ப்பு அதிகாரிகளின் ஆலோசனைப்படி அதிநவீனமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடுகள் மேய்வதற்கு வசதியாக 30 ஏக்கர் நிலப்பரப்பும் உள்ளது. ஆண்டிப்பட்டிக்கும் பாப்பன்பட்டிக்கும் இடையே அமைந்துள்ள இந்த நிலப்பரப்பு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய இடமாக உள்ளது. வன விலங்குகளிடம் இருந்தும் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களிடம் இருந்தும் பண்ணையை பாதுகாக்க நிலத்தை சுற்றிலும் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பண்ணையை ஒட்டி பழனி மலையடிவாரத்தில் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காடுகளாக இருப்பதால் வன விலங்குகளின் நடமாட்டத்தில் இருந்து பண்ணையையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க அரசின் அனுமதியோடு அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் ஆலயத்திற்கு இந்தியாவில் இருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்வார்கள். அவர்களை ஈர்க்கும் வகையில் ராஜ் ஈகோ பண்ணையில் மயில்கள், மான்கள், முயல்கள் மற்றும் ஏராளமான பறவைகள் காணப்படுகின்றன. அவைகள் இங்கு வந்து தங்கி இயற்கையை கண்டு ரசிக்க குடில்கள் அமைத்துக் கொடுக்க ஏதுவான இடம் இது. தொழில் முனைவோருக்கும் விவசாயத்தில் புதிய உத்திகளை சொல்லித் தருவதற்கும் பயிற்சி மையம் அமைக்க